ஹீரோட அக்காக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு குழந்தை பிறக்கும். அக்காவோட குழந்தைய தன்னோட குழந்தை மாதிரி ரொம்ப பாசமாவே பாத்துக்கிறாரு. அதே சமயம் இவரோட லவரையும் உங்க வீட்டாளங்களுக்குமே இன்ட்ரோ கொடுக்குறாரு. மருமகனை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுல இருந்து ஊரை சுத்தி காட்டுற வரைக்குமே எல்லாத்தையுமே மாமன் தான் செய்யறாரு. ஹீரோக்கு கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. நான் தான் அத்தையோட கழுத்துல தாலி கட்டுவேன் சொல்லி ரொம்ப ஆடம் பிடிக்கிறான். ஹீரோ ஒரு கழுத்துல இந்த செயினை எடுத்து அத்தை கழுத்துல போடுறான்னு சொல்லி கொடுத்துறாரு. அந்த செயினை அவன் அத்தை கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் தாலியே கட்டுறாரு. தினமும் இவன் மாமா கூட தான் தூங்கி இருப்பான். அதனால ஃபர்ஸ்ட் நைட்லயே இந்த ரூம் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஆடம் பிடிக்கிறான். தெரியுமா இவன் தூங்கினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு நைட் ஃபோன் பண்ணு, நான் வந்து இவனை தூக்கிறேன்னு சொல்லி ஹீரோட அக்காவும் சொல்றாங்க. ஆனா இந்த குட்டி பையன் பார்த்தா நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் கூடமே விளையாடிக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட் ஹீரோட ஃபர்ஸ்ட் நைட்ல எந்த சம்பவமே நடக்கல, எல்லாருமே தூங்கிடுறாங்க. மறுநாள் நைட் இந்த பையன் சீக்கிரமாவே தூங்கிறான். அவன் பொண்டாட்டி கீழே இருக்கிற ரூமுக்கு இவர் கூட்டு வந்துடுறாரு. ஆனா கீழே இருக்கிற கட்டில ரொம்ப பழைய கட்டிலன்றதுனால இவங்க ரெண்டு பேரும் படுத்ததுமே அந்த கட்டில ஒஞ்சி போயிடுது. என்னடா அது கீழே இருக்கிற ரூம்ல ஏதோ சத்தம் கேட்குது சொல்லி அந்த ரூமையும் சொந்தக்காரங்க எல்லாரும் ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினுமே அந்த கட்டில ஒச்சி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போயிட்டு அப்படியே தலை குஞ்சினா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்ல இருந்தா அந்த குட்டி பையன் எந்த சம்பவத்தையுமே பண்ண விட மாட்டான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஹனிமூன் அனுப்பத்துக்காக பிளான் பண்றாங்க. நானும் மாமா கூட போன்னு சொல்லி இந்த குண்டு பையனை பயங்கரமா ஆடம் பிடிக்க நான் ஹனிமூனே போலான்னு சொல்லி ஹனிமூனே கேன்சல் பண்ணிடுறாரு. ஹீரோ ஹனிமூனை கேன்சல் பண்ணதுனால ஹீரோயினி பயங்கரமா டென்ஷனா வராங்க. இந்த 3 நாள்ல என்கிட்ட ஒரு தடவை கூட சாரி கேட்கணும் தோணல சொல்லி அவரே திட்டுறாங்க. எனக்கு குழந்தைய விட ஹனிமூன்ல ஒண்ணு முக்கிய இல்லடி சொல்லி இவரை பயங்கரமா திட்டி விட்டுறாரு. அவங்க ஆட்டோ பிடிச்சிட்டு அங்க இருந்து கோமா கிளம்பிடுறாங்க. பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதனால இவர் பயங்கரமா நைட் சரக்கடிக்கிறாரு. மறுநாளே ஹீரோட சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினி சமாதானம் பத்ததுக்காக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினி ரெண்டு பேருமே மெசேஜ்லயே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ தெரியாதனமா கெட்ட வார்த்தையில மெசேஜ் பண்ணிடுறாரு. ஹீரோயினி சமகாண்டாயிட்டு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. தயவு செஞ்சு யாருமே பொண்டாட்டி திட்டாதீங்க, நான் தான் தெரியாதமா தப்பா மெசேஜ் பண்ணிட்டேன். அவர ரூம்லயே போயிட்டு அவங்க பொண்டாட்டி காலையில வந்து அந்த பிரச்சனையை சரி பண்றாரு. அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட வீட்டுக்கே கூட்டு போயிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அத்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.